ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிந்தை பாலா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் காலேஜில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னால் எல்லா ஈவெண்ட்டையும் கரெக்டாக ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் கரெக்டாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நான் சொல்லிடுறேன். இது வந்து எங்கள் காலேஜில் எங்கள் ஒரு இயருக்கும் ஒருத்தங்க பொங்கல் வைக்கணும். ஒரு டீம் மாதிரி எங்கள் இயர்லேருந்து ஒரு 5 பேர், எல்லா இயர்லேருந்து ஒரு 5 பேர் சேர்ந்து பொங்கல் வைக்கணும். இது ஒரு காம்படிஷன் மாதிரி. அது டேஸ்ட்டு, அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் பார்ப்பாங்க. அந்த டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்புறம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் எங்கள் டீமோட தயாராகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பாட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த பானை, அப்புறம் அந்த விறகு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஸ்பாட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம திங்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பொங்கலுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் அதை வைக்கிறதுக்கு கிண்ணம், இதெல்லாம் நம்ம தான் கொண்டு போனோம். டக்குன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. டக்குன்னு போய் இன்னும் மைண்டில் எல்லாமே ஃபேடாகி இருந்துச்சு. கூட இருந்தது ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம். அப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட ஒரு கிண்ணம் கூட நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. எதுவுமே இல்லை எங்ககிட்ட அந்த டைமில். டக்குன்னு எதுவுமே என்ன பண்ணணுன்னு தெரியல. திடீர்னு காம்படிஷன் கொஞ்சம் டைம் ஆகும், உண்மையாக தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சோம். பட் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் கிளாஸில் உள்ளவங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் பால் ஊற்றி, அந்த பால் எப்போ பொங்குதோ அந்த டைமில் நாங்கள் அந்த அரிசியை போடுறதுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் போட்டேன். அது போடுறப்பந்தான் ஒரு செமையான த்ரில்லு. 3 சைட்லேருந்தும் தீரிதா. அப்புறம் நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். பயந்துட்டே நின்னேன். அடுத்து கையை வச்சு போட்டிருக்கேன். சரி எப்படியாவது பரவாயில்ல போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேன். கையில் கரெக்டாக தீ பிடிச்சிருச்சு. அந்த இடத்துல கை ஃபுல்லாக அந்த இடத்துல பட்டு கையில் இல்லை, ஹேர் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் கையை வச்சு லைட்டாக டச் பண்ணி பார்க்குறேன். ஒரு மாதிரி நூலாக எப்படியோ வந்துடுச்சு கையில். அப்புறம் ஃபேஸ்லேயும் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் ஆகி, நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா காற்று வேறு அந்த டைமில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் சரி போட்டுடலாம். எனக்கு அப்பப்போ லைட்டாக கொஞ்சமாக காயம் பட்டுகிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சம் தீ அணைஞ்சதும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தீ அணைஞ்சதும் எல்லாத்தையும் தட்டியாச்சு. அப்புறம் அந்த பொங்கல் வந்து அந்த அரிசி வந்து வேகிற தண்டிக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் கரெக்டான ரேஷியோவில் வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அஸ்வின் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ நான் அவன்கிட்ட வீடியோ எடுன்னு சொன்னதும் அவன் 9:16 அவன் பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் சொல்லி 16:9 மாற்றிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அது பொங்கி வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அரிசி உள்ள போட்டாச்சு, ஏற்கனவே பால் இருக்குது, அப்புறம் வாட்ரு உள்ளதாக இருந்துச்சு. ஸோ அது பொங்கி வந்ததும் அடுத்தது நாங்கள் வெல்லம் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது பொங்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. 3 சைட்லேருந்தும் நெருப்பு வச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது நம்ம பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மை உயர பறக்க வைக்கும் நூலாகியவர்கள் நம் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்களை இந்நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எம் போன்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எல்லோரையும் இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது அன்பிற்குரிய ராஜாஸ் மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஜாக்கப் ராஜா சார் அவர்களை பொங்கலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். போகி பொங்கல், நாளை தமிழ் பொங்கல், அதற்கு வந்து மாட்டு பொங்கல். இந்த வருடம் நம்மளோட அரசானது ஒரு வாரம் லீவ் விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கலை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. இது எந்த மதமோ ஜாதிக்கு அப்பாற்பட்டு தமிழர்களின் பேர் சொல்கிற திருநாள். இயற்கை. அப்புறம் ஒரு வழியாக அந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சமாக போட்டு முடிச்சது பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கல் நாங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்டை வந்து பிரித்து விட்டுருப்பாங்க எங்களுக்கு. அந்த லாட் நம்பரில் போய் நாங்கள் வச்சிடணும். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து எடுத்து நாங்கள் எதில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்லையோ அந்த இலையிலையோ வச்சு நாங்கள் மேமுக்கு அப்புறம் சாருக்கு நாங்கள் போய் ப்ரொவைட் பண்ணோம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பானையில் வந்து அவங்களோட பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. 4 பானைகள் ஒரு கரண்டி எடுத்து வைக்கிறேன். இதுதான் எங்களோட பானை. டக்குன்னு திறந்து பார்த்ததும் என்னடா ஒயிட் கலரில் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னோடய ரியாக்ஷன்.
நானே அப்படி தான் பார்த்தேன், என்னடா டக்குன்னு ஒயிட்டாக இருக்குது, இதுதான் பொங்கலா அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் சரி ஓகே பார்த்துக்கலாம், என்ன டேஸ்ட்டில் வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரில. நாங்கள் இன்னும் சாப்பிட்டு கூட பார்க்கல, ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தான் கொடுக்கணும், மேம்க்கு இல்லை சாருக்கு. ஓகே பார்க்கலாம் வாங்க. அந்த நிற்கிறான்ல பொங்கல் வச்சுட்டு, அவன் தான் ராஜா, ரெங்கசாமி ராஜா. எங்கள் கிளாஸில் உள்ள பொங்கலை அவன் தான் சாருக்கு கொடுக்க போகிறான். சார் வந்து முந்தின கிளாஸோட பொங்கலை சாப்பிட்டுட்ருக்காங்க, மேமும் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேமுக்கு கொடுக்குறான். ஃபஸ்ட்டு மேம் வந்து சாருக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. சாரோட ரியாக்ஷன் பார்க்கலாம். சாரோட ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக வாங்குறாங்க. ஓகே பார்க்கலாம். நானும் என்னோடய மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வச்சதுமே பயந்தேன். டக்குன்னு சார் இன்னொரு வாய் எடுத்து சாப்பிட்றதுக்கு எதிர்பார்த்தாங்க. டக்குன்னு அவங்க திரும்பி பார்த்ததும் ஒரு வேளை நல்லா இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு வாய் எடுத்து வச்சோம்னா அப்பாடா நல்லா சாப்பிட்றாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய் எடுத்து வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பாடா நம்ம செஞ்ச பொங்கலை ஒரு 3 வாய் எடுத்து வச்சிட்டாங்களே அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நம்ம எவ்வளோ நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்டே நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ மேம் கிட்டே கொடுக்கும்போது நான் கேட்டேன் பின்னாடி இந்த ஹானஸ்ட் ரிவ்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நர்ஸாக இருந்து இதை செஞ்சுருப்போம். மேம் சொன்னாங்க கலர் வந்திருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கைஸ் இதோட பொங்கல் வைக்கிற போட்டி முடிஞ்சது. இப்போ நம்ம உரியடி பார்க்கலாம் வாங்க. உரியடியோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் யார் கம்பம் வாங்குறாங்களோ அவங்க அவுட்டு. ஸோ நம்ம ரொம்ப வளவெல்லாம் நிற்காமல் டேரெக்டாக பானை கிட்டவே போயிடலாம் வாங்க. அப்புறம் பாய்ஸுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்ததாக கேர்ள்ஸுக்கு வச்சாங்க. அந்த அக்கா 2 சான்ஸ் மிஸ் பண்ணி 3rd சான்ஸில் அடிப்பாங்க பாருங்கள். அப்புறம் கைஸ் எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிச்சு. நிறைய ஈவெண்ட் என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. நானும் ஷூட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் டான்ஸ் வேறு எனக்கு இருந்துச்சு. ஸோ என்னால் இதுலேயும் 2லையும் மாற்றி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்சதை மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன். ஓகே கைஸ், அப்புறம் நம்ம இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் போயிட்டு எல்லா ஈவெண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. கடைசியாக தான் வந்தாங்க பொங்கலுக்கு. நம்ம வச்ச பொங்கலுக்கு ப்ரைஸ் கொடுக்க வந்தாங்க. அதுலேருந்து 3 வின்னர் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 5 இயர் இருக்கவங்க மொத்தம் 4th இயர் இந்த நெக்ஸ்ட் மந்த்ல வெளியே போயிடுவாங்க. ஸோ 5 இயர் இருக்கனால மொத்தமாக எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும்ல. அப்போ 5 இயர்ல 3 இயர் செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுப்பாங்க. 3 பேரோட யார் எதாவது நல்லா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ண போறாங்க. ஓகே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். உடனே ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டக்குன்னு நான் யாருக்கு எதிர்பார்த்தேன், லாட் நம்பர் 3 அப்படின்னு சொன்னாங்க. லாட் நம்பர் 3 நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு மைண்ட்ல வரல. லாட் நம்பர் 3 நானே 3rd இயர் அப்படி ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு பார்த்துட்டு நம்ம தான் லாட் நம்பர் 3 வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் போகிறோம். டக்குன்னு பார்த்துட்டு இல்லை லாட் நம்பர் 3 இல்லை சாரி 3rd இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே 3rd இயர் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்க்கும்போது செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு 2nd இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2nd இயரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். என்னால் எப்படி சொல்லணும்னு தெரியல. நான் எதுவும் வீடியோ தான் எடுக்கல, நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. ஃபோட்டோ காட்டுறேன். டக்குன்னு என்னன்னா நம்பவே முடியல. என்னடா நம்ம அதை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன், யாருமே பக்கத்தில் இல்லை. உடனே நானும் ரோஷன் மட்டும் போயிட்டு டக்குன்னு ப்ரைஸ் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. எடுத்ததும் என் டீம்ல எல்லாரும் 5 பேர் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாமே சேர்ந்து டீம் ஒர்க் அது. நான் மட்டும் போய் ப்ரைஸ் வாங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அக்காவை தைங்க நிவேதா அக்கா அக்கா இருப்பாங்க.
என் கூட தான் படிக்கிறாங்க. அந்த அக்காவை தேடினேன், அப்போ அந்த அக்கா வந்துட்டாங்க. உடனே அந்த அக்கா நான் அவன் 3 பேரும் சேர்ந்துமா ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எனக்கு நம்பவே முடியல, என்னடா நம்மளா ஜெயிச்சோம் அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைமு. அப்புறம் அந்த ப்ரைஸை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் அந்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, 300 ருபீஸ் இருந்துச்சு. உள்ள செகண்ட் ப்ரைஸுங்கிறதுனால 300 ருபீஸ் போல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால் 500 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேம் சொன்னப்போ நானும் யோசித்தேன், ஒரு நம்ம வின் பண்ணுவோம்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் நம்ம வச்சதுக்கு வின் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் செஞ்சதுல இருந்து என்ன எப்படி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருந்துச்சு, இனிப்பு அந்த மாதிரி தவற்ற மாதிரி எனக்கு தோணல. பட் ஆனால் மில்க் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பால் நாங்கள் வந்து அதிகமாக ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி எனக்கு பாலாக தெரிஞ்சது. ஏன்னா மேட்டாப்பில் சாப்பிட்டப்போ எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஸோ நமக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கல, ஆனால் ஓகே எப்படியோ கிடைச்சிருச்சு. ஓகே கைஸ், அடுத்து நம்ம வீடியோ அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே வீடியோ வரப்போகுது. ஸ்போர்ட்ஸ் டே தான் இப்படி தான் எடிட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது வீடியோ. அதனால அவ்வளோவையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் என்னால் முடிஞ்சதை என்னால் என்ன எடுத்துருக்கணும் அதை கண்டிப்பாக கவர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் ரொம்ப லென்த் ஆயிடுச்சு வீடியோ. நானும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் தான் நினச்சேன். ஏன்னா நான் 9:16 எடுத்துட்டான் தெரியாமல், அந்த ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் இதில் அந்த மாதிரி தான் எடுத்துட்டான். ஸோ அது எப்படி சொல்கிறதுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக கொடுக்காது. ஸோ பரவாயில்ல கைஸ், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பவர்ஃபுல் சப்போர்ட்.